வணக்கம் நண்பர்களே. ஏஎம்எஸ் சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் பார்த்து அதை ஏஎம்எஸ் சன்ஸ்டார் அந்த பக்தி அந்த யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ சொப்பானி கருப்பண சுவாமி திருக்கோவில் வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக அற்புதமாக நடைபெறுவது. இங்கே இருக்கும் சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு தெய்வங்களும் இங்கே மருத மரம், இந்த கோயிலுடைய பின்புறமாக குபேர மூலையில் மருத மரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த மருத மரத்தில் இயற்கையாக 2 கண்கள் தோன்றப்பட்டது தெய்வத்தினுடைய அருளால். அங்கே இருக்கும் பக்கத்தில் அந்த மருத மரத்து பக்கத்திலே நாகம்மாள் சுவாமிகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சுவாமியுடைய அதாவது ஸ்ரீ கண்ணீஸ்வரர் அந்த கண்கள் வந்த ஒரு 2 கண்களினால் இங்கே இருக்க சிவபெருமாளுக்கு ஸ்ரீ கண்ணீஸ்வரன் என்ற சுவாமியும் மிக சிறப்பாக இங்கு தெய்வத்தினுடைய திருவருளால் வைக்கப்பட்டிருக்கு. இதில் கண்ணீஸ்வரர் மீனாட்சி அம்மா சுவாமிகளும் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன், ஸ்ரீ மாசி பெரியண்ணா சுவாமிகள், ஸ்ரீ மீனாட்சி அம்மன், ஸ்ரீ காமாட்சி அப்படிங்கிற இப்போ கண்ணீஸ்வரர் மீனாட்சி அம்மாள் சுவாமி இங்கே முன்னாடி இருக்கிறது. இதுக்குள்ளே இருக்க 4 சுவாமிகள் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன், ஸ்ரீ மாசி பெரியண்ணா சுவாமிகள், ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ காமாட்சி என்ற சுவாமிகள் உள்ளே இருந்தது. இப்போ 2 தெய்வங்கள் உள்ளே வைத்து மீதி 2 தெய்வங்கள் இது வெளிப்புறமாகத்தான் வைக்கப்படுகிறது. மிக சிறப்பான வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி மிக சிறப்பாக இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஸ்ரீ சொப்பானி கருப்பண சுவாமி திருக்கோவில் இங்கு அமையப்பட்டிருக்கிறது. விநாயகர் பெருமாள், மதுரை வீரன் சுவாமி மதுரை வீர சுவாமி மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கு வருகின்ற செப்டம்பர் 4 தேதி அன்று 4/9/2025 செப்டம்பர் மாதத்தில் மிக ஆவணியின் சிறப்பாக இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சொப்பானி கருப்பண சுவாமி திருக்கோவில் அனைத்து பக்த கோடிகளும் அடியார் பெருமக்கள் அனைவரும் வருக என்று கோயில் நிர்வாகத்தின் ஐயாவின் சார்பாக வரவேற்கப்படுகிறது. மற்றும் ஐயா லட்சுமணன் ஐயா அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இவங்க கோயிலுடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிறது கோயிலுடைய பூசாரி என்று ஐயாவும் இங்கே பணி செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஐயாவுடைய மிக சிறப்பாக இந்த அற்புத ஆலயத்தினுடைய சில கருத்துக்கள் உடைய சின்ன ஒரு 2 கருத்துக்கள் சுவாமியுடைய அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடந்ததை பற்றி சொல்லுவாங்க. ஐயா, இந்த கோவில் வளாகத்தில் சுவாமி அதிசயமாக நடந்த ஒரு 2-3 விஷயங்கள் டக்குன்னு சொல்லுங்கய்யா. அதாவது கோயில் கட்டிகிட்டு இருந்தேன். கும்பாபிஷேகம் நடக்க 1 மாதம் இருந்துச்சு. அப்போ 1 மாதம் இருக்கும்போது என் மனசில் எனக்கே ஒரு பயம் உருவானுச்சு. பயம் உருவாச்சுன்னா என்ன பயம் உருவாச்சுன்னா, கோயில் பக்கத்தில் ஒரு மருத மரம் இருக்குது. அந்த மருத மரம் பெருசாக போகுது, கோயிலை இடிக்க போகுது, பெருசாக போகுது, கோயில் இடிக்க போகுதுன்னு உள்ளத்தில் உருவாயிட்டு 3 நாளாக அதே நினைவு தான் இருந்துச்சு. அப்போது ஒரு 2 பேர் பக்தர்கள் வந்தாங்க. அவங்க வந்தோடனே இந்த மருத மரத்தை வெட்டிப்படாத, இது 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. என் மனசில் பயம் இருந்ததுனால அந்த பய உணர்வோடு அவரை கூட்டி போய் பாருங்கன்னு கூட்டி போனேன். அப்போ அவங்க 3 பேர் வந்தாங்க. என் கூட இந்த ஜெயராமுங்கிற ஒரு ஆளும் இன்னொரு பக்தர் ஐயப்பங்கள் பக்தரும் வந்தாங்க. அப்போ பக்தர் முன்னாடி போனார், நான் நடுமையம் போனேன். அந்த ஜெயராமுங்கிற ஆள் பின்னாடி வந்தார். அப்போ நான் மருத மரத்துக்கிட்ட போயிட்டுருக்கும்போது அது ஒரு பள்ளம் மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் நல்லா பார்க்கல. அப்போ போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த ஜெயராமுங்கிறவன் ஆள் செருப்பு போட்டு வந்தார். செருப்பு போட்டு வரவும், ஐயோ இந்த மரத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு செருப்பை கொண்டு கழட்டிட்டு அப்படியே வந்தார். அந்த மரத்தில் அந்த கண் திறந்த அந்த முகம் மாதிரி இருக்கிறது கீழே விழுந்து கிடந்துச்சு. அப்போ அங்கே தலைவரே இப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம், இந்த காலத்தில் யார் நம்புகிறா அப்படின்னு சொல்லி அந்த கீழே விழுந்ததை கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக் ஆயத்தில் வச்சேன். அது வச்சுட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை. அந்த பெரிய குளத்துக்காரரு சாவடிகிட்ட ஊர் சாவடின்னு சொல்லுவோம், அவங்க மரத்தில் ஒரு கண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே விளம்பரமாகி கூட்டமாக வந்தாங்க. அப்போ கூட்டமாக வரும்போது டிவிக்காரவங்க அவங்களாம் விளம்பரம் எடுத்து போட்டாங்க. நல்லதுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயாவுடைய வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் இந்த திருக்கோவில் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சொப்பானி கருப்பண சுவாமி திருக்கோவில் என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம். திண்டுக்கல் மாவட்டம் அடியனத்தூர் கிராமம் நல்லாம்பட்டியில் எழுந்தருளும் அருள்பளித்து வரும் ஸ்ரீ சங்கேத்தி
பங்காளிகளிலிருந்து பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சப்பானி கருப்பண சுவாமி, ஸ்ரீ பாப்பாத்தி அம்மாள், ஸ்ரீ காமாட்சி அம்மாள், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ கன்னீஸ்வரர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி, ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ சந்தன கருப்பண சுவாமி, ஸ்ரீ நாகம்மாள் ஆகிய அருள் தெய்வங்களின் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திருப்பணிகள் நன்கொடைகளாக அழைப்புதலும் அன்புடையார் வணக்கம் நிகழ் மங்களகரமான விஸ்வரூபம் வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2005 வியாழக்கிழமை அன்று அருள் ஸ்ரீ சப்பானி கருப்பண சுவாமி, ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன், ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் பரிவராக தெய்வங்கள் ஆகம விதிகள் முறைப்படி கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் முடிவின் செயல்பாட்டினுடைய அது சமய கும்பாபிஷேக விழா திருப்பணி ஊர் பொதுமக்கள் மற்றும் அருள்ளம் கொண்ட ஆன்மீக பக்தர்கள் அன்பர்கள் தங்களின் இயன்ற உதவிகளாக பணமாகவோ பொருளாகவோ தரலாம் என்று பல மனதுடன் வரியில் வழங்கப்பட்டு சுவாமிகள் அருள்வழித்து பத்திரமாகவும் பல்லாண்டு பல வளமுடன் நலமுடன் பெற்று வாழ்க இறைவனை வேண்டுகிறோம். இக்கணங்கள் ஸ்ரீ சப்பானி கருப்பண சுவாமி திருக்கோவில் பங்காளிகள் நல்லாம்பட்டி திருக்கோவிலுடைய திருப்பணிகள் சம்பந்தப்பட்ட தொலை தொடர்புகள் 63 81 85 16 51 98 65 14 00 93 சி கோபி என்ற இந்த ஸ்தலத்தின் வருகின்ற செப்டம்பர் 4 அன்று மிக சிறப்பாக அற்புதமாக இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைத்து பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் இந்த கோவிலுடைய நன்கொடையாகவும் இங்கே பொருள்களாகவும் நீங்கள் வழங்கலாம் என்று கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள், இறை அருள் பெறுக. சுவாமியுடைய அம்பாள் கன்னீஸ்வரனுடைய திருவருள் பெற்று மீனாட்சி அம்மாளுடைய திருவருள் பெற்றுங்கள். உங்களுடைய சகல பாக்கியங்கள் குடும்ப பாக்கியங்கள் மற்றும் குடும்ப தொழில் விருத்திகள் மற்றும் திருமண பிரச்சனைகள், திருமண தடைகள் அனைத்து பிரச்சனைகள் நிவர்த்தியை செய்ய இந்த கும்பாபிஷேகம் கலந்துவிட பல கோடி நன்மைகள் என்று பெறப்படும் என்றது கன்னீஸ்வரனுடைய திருவருள் பெற வேண்டும். அன்போடு திருச்சிற்றம்பலம் என்று ஏஎம் சன்ஸ்டார் அண்டு பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக தெரிவிக்கப்படுகிறோம். நன்றி, வணக்கம். இக்கோவில் வளாகத்தில் மருதீவரம் சுவாமி இடதுபுறமாக பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆலமரமும் மிக சிறப்பாக இங்கே அமையப்பட்டு இருக்கிறது. இன்னும் நவ்வா மரங்கள், மருத மரங்கள், தென்னை மரங்கள் மிக சிறப்பாகவும் இங்கே கோவில்கள் அமையப்பட்டிருக்கும் நம்ம காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதுபோல் இந்த கோவில் பக்கத்தில் வளாகத்தில் குளமும் கம்மாயும் இந்த விவசாய நீர் செழிக்க வளமும் பெற வேண்டும் என்று சிறப்பாக அமையப்பட்ட இடம்தான். இதற்கு ஆப்போசிட்டு ஒரு வீட்டு மனைகள் நிலங்கள் அமையப்பட்டிருக்குது. ஊருக்கு மிக அற்புதமான ஒரு இடமாக இந்த ஊரில் ஆலயம், ஆன்மீக பணிகள், ஆன்மீக ஸ்தலங்கள் அதிகமாக உள்ளது. சுவாமியுடைய மிக அற்புதமான இந்த ஆலமரத்தின் இயற்கையாக தோன்றப்பட்டு இந்த ஆலமரத்தின் ஒன்றாக இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அரச மரமும் ஆலமரமும் ரெண்டும் ஒன்றாக இணைந்து வளரப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு ஸ்தலமாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இங்கே இருக்கும் சுவாமியுடைய விக்கிரகங்கள், சுவாமிகள் வருகின்ற கும்பாபிஷேகம் சுவாமியுடைய கோவில் திருவரையில் வைக்கப்பட்டு விக்கிரகம் வைக்கப்பட்டு யாகம விதிகள் தமிழ் வேதங்களில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு நன்கொடையோடு திருப்பணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏஎம் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலம் ஏஎம் சன்ஸ்டார் அண்டு முருகேசன் அவர்கள் விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி சமூக சேவை பணி இயக்கம் தமிழ்நாடு மாநில தலைவராகிய உங்களுடைய வேண்டுகோள் மருது நடிகர் தம்பியாக நான் வேண்டுகோள் வைக்கப்படுகிறேன். மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் திண்டுக்கல் பத்மகிரி மலைக்கோட்டை என்ற அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அன்போடு வரவேற்கப்படுகிறோம். வருகின்ற கும்பாபிஷேகம் செப்டம்பர் 4/9/2025 இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அன்போடு வரவேற்கப்படுகிறோம். திருச்சிற்றம்பலம் ஐயா. ஃபஸ்ட்டு நீரில் தான் இப்படி சுவாமி விக்கிரகத்தை வைத்து அதுக்கப்புறம் நெல் வைத்து தான் அதுக்கப்புறம் காசு வைத்து தான் இப்படி ஒவ்வொரு நாள் 21 நாள் சுவாமியை நம்ம பூமியில் அது ஒரு வானம் தோண்டி அந்த குழியில் எடுத்து நீருக்குள் வைத்து தான் இந்த சுவாமியுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டம் பண்ணி யாகம விதிமுறை இந்த கோவிலுடைய திருப்பணிகளாக சுவாமியில் கருவறையில் வைக்கப்பட்டு தான் மிக சிறப்பாக அற்புதமாக இந்த பழங்கால தமிழ் வேதத்தின்படி இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் அடியார் பெருமக்கள் வருக என்று அன்போடு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக
திண்டுக்கல் மாவட்டம் அடியனத்தூர் என்ற கிராமத்தின் சேர்ந்து நல்லாம்பட்டியினுடைய கிராமத்தின் பொதுமக்களாக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். திருச்சிற்றம்பலம் ஐயா.